Question number 13. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 3 இலட்சிய எரிவாயுகள் சுற்றொன்றில் இணைக்கப்பட்டுள்ளன. இலட்சிய எரிவாயுகள் என்றால் அதுக்கு அகத்தடை ஒன்றும் இருக்காது. வலுவிரயம் 0. ஏனென்றால் வலு என்றது I²R என்ற சமன்பாடு தெரியும். தட 0 என்றால் வலு 0 இருக்கும். சரி, இலட்சிய எரிவாயு. மின்னோட்டம் வழங்கப்படுகிறதுக்கு மின்கலத்தினால் வழங்கப்படும் மின்னோட்டமான இந்த மின்கலத்தால் வழங்கப்படுற மின்னோட்டத்தை பற்றி காய்ச்சிருக்கு. அப்படி என்றால் இதை நாங்கள் சும்மா செஞ்சு பார்க்கலாம். எப்படி என்று சொல்லுங்க. 13. சரி, இது பாருங்க. இதுக்குள்ளால I என்ற கரண்ட் போகுதுன்னு வைங்க. இந்த I என்ற கரண்ட் தான் இதுக்குள்ளாலையும் போகும். இந்த இதுக்குள்ளால போகாது, என் பின்முக குடல். இதாலேயும் I என்ற கரண்ட் போகும். அப்போ அந்த அதே I என்ற கரண்ட் தொடர்ந்து இதுக்குள்ளால வரும். ஒரு மின் சுற்றில் மின் ஓட்டத்தை கேட்டால் மொத்த மின்னியக்க விசைகள் மொத்த தடை. மின்னியக்க விசை என்றால் 40. இலட்சிய எரிவாயு என்றபடியால் அதுக்கு நாங்கள் தடுப்படுத்தவும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். 40 மொத்த தடை என்றால் 20 இருக்குது. சரியா? நேரடி விடை 2 ஆம்பியர். ஈஸியான கேள்வி. 2வது விடை.